மின்ட் ரைஸ் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு புதினா பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், புதினா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு வதக்கிடுங்க. வெங்காயம், உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கிறதுக்காக, இல்லாட்டி கொஞ்சம் கருத்துரும். இது 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி தொக்கு ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், இத்தினூண்டு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு அது கூட உதிராக வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெகுலர் சாதம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது புலாவ் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.